ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்துட்டு க்யூப் சேர்த்துறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். க்யூப் எவ்வளோ நிமிஷத்தில் சேர்த்துறோம், எவ்வளோ செகண்ட்ஸில் சேர்த்துறோம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லோ கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லோ கலர் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக சேர்த்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சேர்த்தலாம். பார்க்கலாம். எவ்வளோ நேரத்தில் சேர்த்த முடியுது? ரொம்பவே ஈஸி தான். பார்க்கலாம். எல்லோ கலர் சேர்த்துறது நம்ம வந்துட்டு மேலே ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எதை சேர்த்திட்டு இருக்கோம்னா, இப்போ வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்துறோம். ஓகேவா? சைடில் இருக்கிறதும் சேர்த்துறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பார்த்துட்டே பார்க்க உங்களுக்கு புரியும். அதாவதுங்க எல்லோ கலர் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. எல்லோ கலர் ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு க்ரீன் கலர் இந்த லைனு ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. ஓகேவா? ரெட் கலர் ஃபுல்லாக அதே மாதிரி சேர்த்தியாச்சு. இப்போ இந்த சைடு ப்ளூ, இந்த சைடு ஆரஞ்சு, இது 2 கலரை மட்டும் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரெண்டு கலரையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு டேன் அடிச்சுக்கிறோம். டேன் அடித்து அதே மாதிரி மேலே ஏற்றிட்டு திரும்ப ஆரஞ்சு கலர் டேன் அடித்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்துட்டு சேர்ந்துடும். எல்லோ கலர் சேர்ந்தவொடனே இது மேலே ஏற்றிக்கிங்க. அதே மாதிரி இந்த சைடு டேன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஜாயிண்ட் ஆயிரும், சேம் ஆயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லாமே இந்த ஒரு ரோ ஃபுல்லாமே உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். ஓகேவா? கலர் சேமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக ப்ளூ இருக்குது, இந்த ரோ ஃபுல்லாக ஆரஞ்சு இருக்குது, இந்த ரோ ஃபுல்லாக க்ரீன் இருக்குது, அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ரெட் இருக்குது, அதே மாதிரி மேலே ஃபுல்லாக எல்லோ இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம கீழே இருக்கிறது பார்க்க போகிறோம். ரெண்டாவது ரோ எப்படி சேர்த்துறதுன்னு. ரெண்டாவது ரோ சேர்த்துறது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேமாக ஃபஸ்ட்டு டீ ஷேப்பில் வரணும். ரெட் கலர் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாக ரெட் வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்து டீ. ஓகேவா? இந்த டீ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டேன் திரும்புறதுலேயே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதாக பாருங்கள், ப்ளூ கலர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளூ கலரு டீ. ஓகேவா? டீ ஷேப் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டீ ஷேப் வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துலையும் ப்ளூ வர வைக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ப்ளூ ரெட்டு கரெக்டாக சேமாக இருக்குது. ஓகேவா? ப்ளூ இங்கே இருக்குது, ரெட் இங்கே இருக்குது. ஓகேவா? இது ரெண்டு சேமாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 இடத்துலையும் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளூ இங்கே இருக்கா பாருங்கள், ப்ளூ ஆரஞ்சு. ஓகேவா? இந்த ப்ளூ ஆரஞ்சு இங்கே வர்றது. இப்போ இது வந்துட்டு இந்த இடத்துக்கு வரணும்னா, இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் இடத்த நீங்கள் வந்துட்டு இந்த சைடு தான் இந்த ப்ளூ இங்கே வரணும்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே இந்த சைடு டேர்ன் பண்ணுறீங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க. இங்கே இருக்குது இந்த ப்ளூ வந்துட்டு இங்கே வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை அப்படியே டேன் அடிக்கிறீங்க. டேன் அடிச்சிங்கன்னா இந்த இது வந்துட்டு இந்த சைடு போயிடும். ஓகேவா? ப்ளூ கலர் இருக்கிறது வந்துட்டு இந்த சைடு டேன் ஆகிரும். ஓகேவா? டேன் ஆனோடனே இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர், இதை வந்துட்டு இப்படி கீழே இருக்கிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதை எல்லோ கலர் நம்ம சேர்த்துனது மேலே இருக்கணும். இந்த ப்ளூ கலர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளூ கலர் இந்த லைன் வரத்துக்கு. அப்போ வந்துட்டு எல்லோ கலர்லேருந்து நம்ம இப்படி கீழே இருக்கிறோம். ஓகேவா? அடுத்து மறுபடியும் இப்படியே கொண்டு வரோம். திரும்ப இப்படி மேலே கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த மேலே சேர்த்துனதை இதை அப்படியே இப்படி கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்துட்டு இதை சேர்த்துனீங்கன்னா ஒன்றாயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா ப்ளூ. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்துருச்சு. இந்த சைடு ரெட் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு வரது வந்துட்டு ரெட்டு க்ரீன். ஓகேவா? ரெட்டு க்ரீன் இருக்குதான் பாருங்கள். இதை பாருங்கள், க்ரீன் ரெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. க்ரீன் ரெட்டு உங்களுக்கு இருக்குது. இந்த க்ரீனு ரெட்டு அதே மாதிரியே தான். இப்போ இந்த க்ரீன் கலர் இங்கே, இந்த க்ரீன் வந்துட்டு இங்கே வரணும். ஓகேவா? அதனால நம்ம இதை அப்படியே இந்த சைடு, ஓகேவா, ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு நம்ம வந்துட்டு இப்படி டேன் அடிக்கிறோம். ஓகேவா? நம்மளுக்கு இந்த க்ரீன் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிறது வேணும்னா நம்ம லெஃப்ட் சைடு டேன் அடிக்கணும். அதே லெஃப்ட் சைடு இருக்கிறது வேணும்னா ரைட் சைடுக்கு டேன் அடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரைட் சைடு தான் வேணும். அதனால் நம்ம லெஃப்ட் சைடு டேன் அடிக்கிறோம். லெஃப்ட் சைடு டேன் அடித்தோம்னா இந்த க்ரீன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இந்த இடத்துல இங்கே வர வேண்டிய க்ரீனு நம்ம அதே மாதிரி இப்படி டேன் பண்ணுறோம். ஓகேவா? எல்லோ தான் நம்மளுக்கு எப்பயுமே மேலே இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த கலர் சேர்த்துறீங்களோ அந்த கலர் தான் நம்மளுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு திரும்ப டேன் அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த க்ரீன் இங்கே சேமாக வந்துடும். ஓகேவா?
அடுத்து நீங்கள் இப்படியே ஏற்றுறீங்க. ஓகேங்களா? இது ஏற்றின உடனே இந்த எல்லோ வந்துட்டு இப்படி டேன் அடிக்கும்ல, அந்த டேன் அடிக்கும் போது இந்த எல்லோ வந்துட்டு இந்த சைடு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம இது மேலே ஏற்றின உடனே இது கரெக்டாக இப்படி மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு கலர் மட்டும் எல்லோ வரணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்லோ வந்துட்டு இப்படி மறைச்சி வைக்கிறீங்க. ஓகேவா? இந்த சைடு இருக்கிறத இப்படி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு வரீங்க. ஓகேவா? இப்படி இருக்கும், அதை அப்படியே இப்படி கொண்டு வரீங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு அந்த மேலே இருக்கிறத நீங்கள் சேர்த்துன கலரை இப்படி கொண்டு வரீங்க, கீழே கொண்டு வரீங்க. கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப இப்படி டேன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லோ வந்துடும். எல்லோ வந்தவுடனே நீங்கள் அப்படியே இப்படி மேலே ஏற்றுனீங்கன்னா திரும்ப சேர்த்துனது எல்லாம் ஒன்றா வந்துடும். பார்த்துங்க, எல்லோ 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 எல்லோ. ஏற்கனவே நம்ம ப்ளூ கலர் எல்லாம் சேர்த்தனோம். இதா பாருங்க, ப்ளூ கலர் எல்லாமே இருக்குது. ப்ளூ 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 ப்ளூ. ஆரஞ்சு அதே மாதிரி இந்த சைடு ஒரு சைடு மட்டும் சேர்த்தணும். அதே மாதிரி ஆரஞ்சு ஒரு சைடு ஃபுல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரெட்டும் சேர்த்தணும். அதே மாதிரி ரெட்டும் இருக்குது. ஓகேவா? இன்னும் நம்மளுக்கு இந்த சைடு ஒரே ஒரு இது கலர் மட்டும் தான் வேணும். என்ன கலர்னா ஆரஞ்சும், இந்த சைடு ஆரஞ்சு, இந்த சைடு க்ரீன் வரணும். அது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஆரஞ்சு இந்த சைடு வர வேண்டியது இந்த சைடு இருக்குது. க்ரீன் இந்த சைடு வர வேண்டியது இந்த சைடு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் வந்துட்டு இந்த சைடு வரணும், ஆரஞ்சு வந்துட்டு இந்த சைடு வரணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை கீழே டேன் பண்ணுறீங்க. டேன் பண்ணிவிட்டு இதை அப்படியே டேன் பண்ணிவிட்டு ரைட் சைடு சுற்றி விட்டு இது திரும்ப மேலே ஏற்றிக்கிங்க. மேலே ஏற்றினோடனே திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப கீழே இறக்கி அதே மாதிரியே டேர்ன் பண்ணுறீங்க. ஓகேவா? திரும்ப அதே மாதிரியே டேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 2 வாட்டி 3 வாட்டி அதே மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு கலர் இப்போ ஒன்றா சேர்ந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த க்ரீன் வந்துட்டு இங்கே கீழே வந்துருச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் வந்துட்டு இந்த சைடு வர வேண்டியது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு வரணும். அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு டேர்ன் பண்ணுறீங்க. ஓகேவா? லெஃப்ட் சைடு வரணும்னா ரைட் சைடு டேர்ன் பண்ணணும், ரைட் சைடு வரணும்னா லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன சைடு வேணும்? லெஃப்ட் சைடு வேணும். அப்போ நம்ம ரைட் சைடு டேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ரைட் சைடு டேர்ன் பண்ணோடனே அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோடனே இதே மாதிரி டேர்ன் அடிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரியே டேர்ன் அடிங்க. மறுபடியும் மேலே ஒரே கலரே சேர்த்துனதையே நீங்கள் திரும்ப கீழே டேர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இந்த எல்லோ வந்துட்டு இங்கே வர வேண்டியது. ஓகேவா? இந்த ப்ளூ கலர் இடத்துக்கிட்ட வர வேண்டியது. அதை வந்துட்டு நம்ம ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம 2 ஸ்கொயர் வந்துட்டு ஃபுல்லாமே சேர்த்தியாச்சு. இதா பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், ரெட்டு ஃபுல்லாக. ஓகேவா? அதே மாதிரி எல்லோ அதே மாதிரியே இருக்குது. ஓகேவா? க்ரீனு, ஆரஞ்சு, ப்ளூ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா இப்போ நம்மளுக்கு என்ன கலர் தேவைப்படுது? இப்போ வந்துட்டு நம்ம கீழே சேர்த்தணும். கீழே சேர்த்துறதுக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக இதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் மட்டும் வந்துருச்சுன்னா. ஓகேவா? அதே மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒன்றாவே இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு ரெட்டும் ஆரஞ்சும் மாறி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆரஞ்சு ரெட்டு. ஓகேவா? இந்த ப்ளூ சேமாகவே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 கலர் மட்டும் டேன் ஆகிருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறீங்க. நம்ம சேர்த்துன கலர் எப்பயுமே மேலே தான் இருக்கணும். அதை வந்துட்டு அப்படியே இப்படி கீழே இருக்கிறீங்க. ஓகேவா? கீழே இருக்கிறோடனே இந்த சைடு வந்துருச்சா? இந்த சைடு வந்ததை இதை அப்படியே ஃபுல்லாக ஒரு டேர்ன் அடிக்கிறீங்க. இங்கே இருக்கிறது வந்துட்டு இப்படி டேர்ன் பண்ணி இருக்கிறது வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக வந்தோடனே நீங்கள் திரும்ப இதை மேலே ஏற்றுறீங்க. திரும்ப இங்கே வந்திருக்கும் பார்த்தீங்களா? இந்த இது வந்துட்டு திரும்ப இப்படி ஒரு ரொட்டேட்டு அதே மாதிரியே கீழே கொண்டு வரீங்க. இப்போ நீங்கள் கீழே கொண்டு போனது மேலே கொண்டு போனதை அப்படி இப்படி கீழே கொண்டு வரீங்க. திரும்ப மேலே ஏற்றுறீங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் அப்படியே எதுவும் டேர்ன் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு பண்ண மாதிரியே இந்த சைடு டேர்ன் பண்ணணும். இப்போ இந்த சைடு இருக்கிறது மேலே இருக்கிறத வந்துட்டு நம்ம கீழே கொண்டு வந்தாச்சு. கீழே கொண்டு வந்தோடனே இந்த எல்லோ வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துடும், இந்த ரோலே வந்துடும். இந்த எல்லோ வந்துட்டு திரும்ப இங்கே கொண்டு வரணும். இப்போ இந்த எல்லோ வந்துட்டு இங்கே வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை டேர்ன் பண்ணணும். ஓகேவா? இங்கே கீழே வச்சதை நம்ம இப்படி மேலே டேர்ன் பண்ணுறோம். நல்லா பார்த்துங்க, பாதுங்க. இங்கே ஒயிட் கலர் இருக்குது. ஓகேவா? ஒயிட் கலர் இருக்குது. இந்த இது வந்துட்டு திரும்ப நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோடனே திரும்ப நம்ம இப்படி கீழே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லோ ஒரே மாதிரியே வந்துடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் சேமாக இருக்குது. இன்னமும் நம்மளுக்கு வந்துட்டு இது டேர்ன் ஆகலைன்னா, கரெக்டாக வரலைன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்துட்டு க்ரீன் கலர் வந்துருக்கு. ப்ளூ கலருக்கு பதில். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் வர வைக்கணும். இங்கே வர வைக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
நீங்கள் சேர்த்துன கலரை வந்துட்டு இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எல் ஷேப் வரணும். இப்போ வந்துட்டு ஓகேவா, எல் ஷேப் கீழே ஒரே மாதிரியே வரணும். நீங்கள் சேர்த்துற கலரும் எல் ஷேப் வரணும். இந்த எல் ஷேப்பை இப்படி வச்சுக்கிட்டு உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களை பார்த்த மாதிரி வச்சுட்டு திரும்ப இந்த மேலே சேர்த்துன பார்த்தீங்களா எல்லா கலரையும் 9 கலரையும் சேர்த்துனதை அதை வந்துட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் மேலே இருந்து இன்னொரு டேர்ன் பண்ணுறீங்க. திரும்ப டேர்ன் பண்ணுறீங்க. திரும்ப டேர்ன் பண்ணோடனே இதை மேலே கொண்டு போகிறீங்க. மேலே கொண்டு போனவுடனே திரும்ப நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னா, அதாவது இது மாதிரி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 3 கலர் மட்டும் தான் சேரணும். ஓகேவா? கீழே தான் இன்னும் ஒரு 3 கலர். இந்த ப்ளஸ் சிம்பிளே இன்னும் ஒழுங்காக நம்மளுக்கு வரல. அதனால் இன்னும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மினிமம் ஒரு 3 வாட்டினாச்சும் ட்ரை பண்ணால் தான் அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் நம்ம கண்டிப்பாக இதை சேர்த்த முடியும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். நான் சொன்னது ட்ரிக்கே தான். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாமே நம்மளுக்கு கலர் சேர்ந்தே வந்துடும். அதனால் நம்மளுக்கு ஃபுல்லாமே ஈஸியாகவே வரும். பாருங்க, ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி டேன் அடிக்கிறோம், மறுபடியும் இப்படி டேன் அடிக்கிறோம், மறுபடியும் இப்படி டேன் அடிச்சு இப்படி டேன் அடித்தோம்னா அதே மாதிரியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல் ஷேப் வந்துருச்சு. எல் ஷேப் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ திரும்ப அதே மாதிரியே டேன் அடிக்கிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் முன்ன மாதிரியே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம அந்த கலரை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த 2 கலர் ஒன்றா சேமாகவே வந்துருச்சு. அடுத்து இந்த 2 கலர் தான் அது மாறி மாறி வந்துருக்குது. இது மாதிரி வந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதாக பாருங்க, தெரியுதா? இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ப்ளூ வரணும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு வரணும். ஓகேவா? இது 2 மட்டும்தான் நம்மளுக்கு மாறி வந்துருக்குது. இப்போ இது 2ஐயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பழைய ட்ரிக்கே தான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கூட இதை பண்ணலாம். ஏன்னா பழைய ட்ரிக் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பார்த்துக்குங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாமே ஒன்றா வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு ஃபுல்லாக ஒரு லைன் இருக்குதா? அதே மாதிரி ப்ளூ ஒரு லைன் இருக்குது. அதே மாதிரி க்ரீன் ஒரு லைன் இருக்குது. இதாக பாருங்கள், ரெட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஒயிட்டு பாருங்கள், ஒயிட்டு எல்லாமே ஒரே மாதிரியே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது சேர்த்துறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தலாமா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிற கலர் ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்துட்டு ப்ளூ தான் இருக்குது. அதனால் ரெட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? ஒயிட்டு இங்கே வருது. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ப்ளூ வேணும். அது ப்ளூ இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகேவா? அடுத்து நம்ம இதை பார்த்தலாம். ஒயிட்டு, ப்ளூவு, ஓகேவா? அடியில் ரெட்டு. இது நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த சைடு க்ரீன் இருக்குது, இந்த சைடு ஆரஞ்சு இருக்குது. அதனால் நம்மளுக்கு இது செட் ஆகாது. இந்த சைடு இருக்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைடு கீழே என்ன இருக்குன்னா ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட் இருக்குது. ரெட்டு நம்மளுக்கு இந்த கலர் இல்லை. ஓகேவா? இது செட் ஆகாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது டர்ன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது. ஓகேவா? ப்ளூ சேம் மேட்ச் ஆகுது. இந்த சைடும் ப்ளூ இருக்குது, இந்த சைடும் ப்ளூ இருக்குது. இது ரெண்டும் சேம் ஆகுது. அடுத்து ஆரஞ்சு, இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது, அதே மாதிரி கீழே ஒரு ஆரஞ்சு இருக்குது. ஓகேவா? இதுவும் செட் ஆகுது. ஒயிட்டு, இந்த சென்டர் ஒயிட்டு, இந்த ஒயிட்டும் இருக்குது, இங்கேயும் ஒயிட் இருக்குது. அப்போ இந்த இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். ஓகேவா? இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த போகிற கலரை வந்துட்டு நீங்கள் கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கீழே இருக்கிறீங்க, ஹச் ஷேப் வரணும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து சேர்த்துனதை கீழே கொண்டு வரீங்க.
ஃபஸ்ட்டு சேர்த்துன கலரை அதை அப்படியே இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி டேர்ன் அடிக்கிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்படி டேர்ன் அடிக்கிறீங்க. இதை இப்படி கொண்டு போகிறீங்க. இப்படி கொண்டு போயிட்டு மறுபடியும் இதை கீழே கொண்டு வரீங்க. இப்படி டேர்ன் அடிக்கிறீங்க. இப்படி கொண்டு போகிறீங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே தான் டேர்ன் அடிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரியே தான் டேர்ன் அடிக்கணும். இந்த பார்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்ம சேர்த்தியாச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்த்துக்குங்க. பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கலர் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருச்சு. பார்த்தீங்களா? ஆரஞ்சு ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருச்சு. அதே மாதிரி எல்லோ ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருச்சு. வேறு என்ன கலர் சேர்ந்துருக்குது? இதை பாருங்கள், 2 கலர் நம்மளுக்கு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. ஓகேவா? எல்லோ ஆரஞ்சு. ஓகேவா? ஆரஞ்சு ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துருச்சு. அடுத்து எல்லோ ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக போச்சு. இன்னும் 2 கலர் மட்டும் தான். இந்த 2 பாக்ஸை மட்டும் நம்ம மாற்றிட்டோம்னா நம்ம ஃபுல்லாமே இது சேர்த்தியாச்சு. ஓகேவா? அதுக்கு நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இன்னும் ஒரு 2 ட்ரிக் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த இது வந்துட்டு ஃபுல்லாக இப்படி டேர்ன் பண்ணுறோம். மேலே சேர்த்துன கலரை வந்துட்டு இப்படி ஃபுல்லாக கீழே இருக்குங்க. கீழே இருக்கணுன்னே ஃபுல்லாக இப்படி டேர்ன் பண்ணுறீங்க. திரும்ப மேலே ஏற்றுறீங்க. திரும்ப இந்த சைடு கொண்டு வரீங்க. மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இந்த சைடும் டேர்ன் அடிக்கணும். ஓகேவா? ஒரு சைடு பண்ணிவிட்டு விட்றாதீங்க. மறந்துட்டிங்கன்னா அது திரும்ப கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் திரும்ப இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்துடும். இதே மாதிரியே ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். ஃபுல்லாமே சேர்த்தியாச்சு. நம்ம இந்த பார்த்துக்குங்க, க்ரீன் ஃபுல்லாக இருக்குது, ரெட்டு ஃபுல்லாக இருக்குது, ப்ளூ ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஆரஞ்சு ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எல்லோ ஃபுல்லாக இருக்குது. ஒயிட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இது ஃபுல்லாமே சேர்த்தியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.